என்ன சொல்றேன் தெரியுமா? பொது காசு ஒரே ₹1 இருக்குது. நான் சொல்றத வாங்கிருக்கேன். ஒரே ₹1 தான் இருக்குது பொது காசு. அது யாரு கையில இருக்குது? எந்த நோட்டு யாரு கையில? அந்த ₹1 வட்டி என்னாச்சு, அசல் என்னாச்சுன்னு மொத்தம் கணக்குல இங்க வச்சிருக்கு. அந்த ₹1 உண்டான வட்டியும் அசலும் இந்த தேதி வரல இவ்வளவு தம்பா இருப்புன்னு மொத்த பேர் அறிய கணக்கு ஆயிடும். இப்போ அதுக்கு அடுத்தது நீ ஒரு 50,000 எடுத்து கோவில் வேலை பண்ணு. அப்புறம் வசூல் பண்ணி நம்ம பண்றோம் இல்ல, யார் யார் என்னென்ன கொடுக்குறாங்கிறத வாங்குறது அது அப்புறம் சமாச்சாரம். புரியுதானு ஆக மொத்தம் இப்போதைக்கு யார போய் துட்டு கேட்டாலும் அந்த கோவில் துட்டு என்னாச்சு, அது என்னாச்சு தான் கேள்வி கேட்பான். நீங்க நிலைமைக்கு அந்த துட்டை வச்சிருங்க கணக்குல உட்காந்து. அது வந்து இன்னும் 2 கணக்கு பார்த்தனா மனேஜ் தான் நோட்ல வச்சுக்கிறான். அது வந்து அவன் வந்து நோட் எடுக்க ஏத்தா யார் இல்ல பசங்க போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்ப நான் போய் அவன கூட்டம் நோட் எடுத்தா இப்போ அந்த இன்னும் 2 கணக்குல யாருக்கு காசுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் யாருக்கு தெரியல யார் பண்ணாதான் யாருக்கு தெரியும். அதுதான் வந்து இப்ப அவங்க 2 பேர் தான் தெரியும் விஷயம். மனோஜ் இப்ப சேகர் இவங்க 2 பேர் வச்சாதான் இப்ப அந்த காசு எவ்வளவுன்னு தெரியும். 2 கணக்கு வந்து வேலைக்கு சொல்லிட்டாரு. இப்ப அவர் எப்ப காசு கேட்டாலும் 1 மணி நேரம் டைம் முன்னாடி அவர் சொல்லிட்டாரு. இப்ப மனோஜ் பிச்சாதான் நோட்டுக்கு காசு எங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சா இப்ப அது சொல்ற மாதிரிதான் அது வந்து அந்த காசு வச்சுதான் இப்ப கோயிலுக்கு ஸ்டார்டிங்ல 1000 வச்சு பண்றத பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லிக்கல. அந்த கோவில்ல வந்து இன்னைக்கு 50 எடுக்கலாம், 1 லட்சம் ரூபாய் எடுக்கலாம், எடுத்து செலவு பண்ணலாம். அது பராமரிப்பு பண்றவங்களை பொறுத்து இருந்தது. நாளைக்கு வசூல் ஆகும் போது அந்த 1 லட்சம் ரூபாய் பொது துட்டு 3 லட்சம் ரூபாய் இருந்துடாடே அதை கேட்பானுங்க ஒரு நாளைக்கு. இதுல இருந்து எடுத்து அந்த வெய்ய அந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்துல அர்ஜென்ட்டுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் கணக்கை கொடுத்துரு. அப்புறம் பண்றது அது அவன் சாமர்த்தியத்தை பொறுத்து, செய்யறவன் சாமர்த்தியத்தை பொறுத்து, ஊர் வசூலை பொறுத்து. புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு நாளைக்கு போய் இந்த தம்பி கையில போய் துட்டு கொடுறா தம்பின்னு கேட்டாக்க விசு கையில போய் என் பிள்ளைமா துட்டு என்னாச்சு நான் சொல்றது மட்டும் பேசு. பிள்ளைமா துட்டு என்னாச்சு வந்துட்டு வச்சா 10,000 அட்டைக்குன்னு 10,000 முதல்ல அந்த கணக்கு எத்துணுவா அப்படின்னு தான் கேள்வி கேட்பான். வீட்டுல உட்காந்துங்கிறோம் அத்தனை பேரும் கேட்பான், இங்க வந்தவனும் கேட்பான். அதனால நான் என்னக்கா கணக்கு என்ன வர்றது முன்ன பின்ன இன்னைக்கு இல்ல அமௌண்ட் வெளியே போயிட்டு அமௌண்ட் எல்லாம் வெளியே அவ்வளவு சீக்கிரத்துல இருப்பா பேசி முடியும் கொஞ்ச நாள் இருப்பா. வெளியே போற அமௌண்ட் வெளியே போற அமௌண்ட் எல்லாம் நம்ம கேட்ட நேரத்துல எவனும் முன்ன பின்ன தான் வரும். இன்றைய தேதி வரையிலும் அதுக்குண்டான வட்டி என்ன, இது இவ்வளவு அமௌண்ட், ஊர் பொது காசு, பிள்ளையாமத்த காசு, ஊர் காசு, பொது காசு 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் இருக்குது. இதான் இருப்பு, கையிருப்பு. மேற்கொண்டு என்ன ஊர்ல நீங்க என்ன போட்டு பேசுறீங்களோ ஊர்ல போட்டு செய்யுங்க அப்படின்றது. இது இப்ப பேசினத கையிருப்பை இப்ப காட்டி இன்னும் கணக்கல மற்றதெல்லாம் நீ எவ்வளவு போடு அச்ச மேல 2,000 சேர்த்து போட கூட்டம் போறோம்னா முதல்ல கணக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கூட்டம் போகணும். எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு தெரியாம ஒரு கூட
காசு வாங்கணும்னா கூட்டத்துக்கு ஏன்பா வரல? ஒரே ஒரு பையன் கொடுத்துட்டியா? நாங்களா எப்படி வரணும்? இவங்களா எப்படி வரணும்? அவரு மட்டும் துட்டு யாரான வட்டி என்ன அப்பாற்பட்டு